வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை நண்பன் விஜிதரன். இப்போ எந்த இடத்த பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொன்னால், அமெரிக்காவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு சிட்டி சிகாகோ. அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், அமெரிக்காவில் இல்லினாய்ஸ் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்டில் அமைஞ்சிருக்கு. இல்லினாய்ஸ், அங்கால மிசிகனுக்கு பக்கத்தில் கனடா போர்டர், டிட்ராய்ட் ஒன்டாரியோ போர்டர். ஸோ இல்லினாய்ஸில் இருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரும் போர்டர், லண்டன் ஒன்டாரியோவால் வர போர்டர். ஸோ நான் அந்த சிட்டிக்கு போயிருந்தேன். அந்த சிகாகோ சிட்டி எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ டால் பில்டிங், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். அமெரிக்காவில் நியூயார்க் அண்ட் சிகாகோ ஃபேமஸான சிட்டி, பேர் போன சிட்டி, எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவை பற்றி கேட்டால் சிகாகோ, நியூயார்க், ஒரு கொஞ்சம் சிட்டி இருக்குது. அதில் ஒரு ஃபேமஸான சிட்டி தான் சிகாகோ சிட்டி. ஸோ அங்கே தான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால், இந்த சிகாகோ சிட்டிக்கு போயிட்டு அடுத்ததாக கனடா ஒன்டாரியோ டொரண்டோவுக்கு போகிறேன். ஸோ அந்த வேயில் தான் சிகாகோ சிட்டிக்கு போயிட்டு அப்படி இடங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் டொரண்டோ போனான். அப்போ நான் பார்த்த அந்த அழகான சிட்டியை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வீடியோ எடுத்து நான் பாருங்கள். எந்த பெரிய சிட்டி என்று கடல் மாதிரி தான் இருக்கும். அமெரிக்காவில் சிகாகோ, நியூயார்க்கெல்லாம் கடல் மாதிரி தான் இருக்கும் சிட்டி. அவ்வளவு பெரிய டால் பில்டிங், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்த நீங்களும் பாருங்கள். நீங்களும் அமெரிக்கா வந்தால் சிகாகோவுக்கு நீங்களும் போகணும். அந்த சிட்டியை நீங்களும் பார்க்கணும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க கட்டாயம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரே டால் பில்டிங், உயரமான பில்டிங்கில் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இயற்கை வளம் கொண்ட இந்த சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய லேக் இருக்குது. அந்த லேக் மிசிகன் அண்ட் இல்லினாய்ஸ் மிடில் தான் அந்த லேக் இருக்குது. அந்த லேக் தண்ணி தான் கனடா ஒன்டாரியோ நையாகரா ஃபால்ஸுக்கு பாஞ்சு கொண்டிருக்கும். அமெரிக்காவிலேயே அந்த லேக் ஃபேமஸ், லேக் மிசிகன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அந்த சிட்டி, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் போகிற வழியில் ஒருக்கா அப்படியே உள்ளுக்கு போயிட்டு தான் போனேன். உள்ளுக்கு போய் நின்று இந்த சிட்டி ஒருக்கா பார்த்துட்டு தான் போனேன். உண்மையில் ஒரு கன நேரம் இல்லை, ஒரு 45 மினிட்ஸ் தான் நின்று நான் இந்த சிட்டியில். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ஒருக்கா போகணும், ஒருக்கா போய் ஒரு 2-3 நாள் இந்த சிட்டியில் நிற்கணும். ஏன்னா அப்படி ஒரு அழகாக இருக்கும் இந்த சிட்டி. நீங்களும் அமெரிக்கா வந்தால் இந்த இடத்துக்கு போகணும். இது இல்லினாய்ஸ், ஸ்டேட் ஆஃப் இல்லினாய்ஸில் இருக்குது. கனடாவில் உள்ள ஆட்களுக்கு பக்கத்தில் தான், கன தூரம் இல்லை. கனடா டொரண்டோவில் இருந்து இந்த இடத்துக்கு வாழ்ந்தாலே ஒரு 6 ஹவர்ஸ் பிடிக்குமென்னு நினைக்கிறேன். டொரண்டோவிலேருந்து இப்போ மோன்ட்ரியல் போகிற டைம். ஸோ அந்த சிட்டியெல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் திருப்பி கனடாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அந்த சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜை இப்போ கடக்கிறேன். அதுக்கு பிறகு இன்னொரு 2 ஹவர்ஸால் போர்டருக்கு போயிடுவோம், டிட்ராய்ட் போர்டர், கனடா. ஸோ நீங்களும் நிறைய இடங்கள் அமெரிக்காவில் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களின் நண்பன் விஜிதரன். நன்றி.